பிளாக்மெயில் ஜிவி பிரகாஷோடைய நடிப்பில் வெளியே இருக்கிற படம். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், தேஜு அஸ்வினி அவங்களோட பேராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரமேஷ் திலக்கு அவருடைய நண்பராக வந்திருக்காரு. பிந்து மாதவி ஸ்ரீகாந்துக்கு பேராக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து இதான் காஸ்டிங்கு. பிளாக்மெயில் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கிட்னாப் கேஸ் அப்படிங்கிறது நினைப்பில் தானே போவோம். ஜிவிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிங்ஸ்டன் படம் பெருசாக போகலை. அதற்கு முன்னாடியுமே ஜிவியோடைய நடிப்பில் படங்கள் பெருசாக எதுவுமே கிட்டால. பட் பாடல்களாக ஜிவி இன்னும் கலக்கிட்டு தான் இருக்கார். நடிகராக ஜிவி ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். கதைப்படி என்னென்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிற ஸ்ரீகாந்த் அவருடைய மனைவி மற்றும் குழந்தையோடைய ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக அப்படியே ஊட்டிக்கு போகிறாரு. எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணிவிட்டு. அப்பன்னு பார்த்து ஒரு ஹேர்பின் பெண்டில் திரும்பும்போது ஒரு காரை மோதுற மாதிரி போகிறதுனால திடீர்னு சடனாக ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஸ்டாப் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த காரை இடிக்கிற மாதிரி வந்தவர் யாருன்னா ரமேஷ் திலக். ஸோ ரமேஷ் திலக்கு இங்கே பக்கம் வர 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வர்றதுனால பிந்து மாதவி போய் அவங்கள தடுத்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்னங்க அவன் தான் சீப்பாக பேசுகிறான், ஒரு பிஸ்னஸ் மேனை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் என் குழந்தைக்காக தான் சொல்லி திரும்பி பார்த்தா குழந்தை இல்லாமல் போயிடும். ஐயோ குழந்தைய காணோம், குழந்தைய கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஆரம்பிக்கும். இப்போ இந்த குழந்தைய வந்து யார் கடத்தினது, எதுக்காக கடத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி போகிறது தான் கதை. இது ஒரு பக்கம் இருக்க, ஜிவிக்கு வந்து பர்சனலாக அவர் வந்து என்னென்னா ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனியில் வந்து டிரான்ஸ்போர்ட் டிரைவராக வேலை பார்க்குறாரு, ஒரு டாடா ஏஸ் வச்சு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்னென்னா ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்புக்கும் வந்து மருந்து எல்லாத்தையுமே வந்து டெலிவரி பண்ணுறது தான் வேலை. இப்படி டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவர் ஃபார்மசியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படின்னும் போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்போது அந்த ஃபார்மா கம்பெனியோடைய ஓனர் வந்து ஒரு பார்சல் கொடுத்து டெலிவரி பண்ண சொல்கிறாரு. இவர் வந்து போய் சொல்லி அந்த டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவருடைய அந்த டாடா ஏஸை எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிடுவான். ஸோ டாடா ஏஸ் ஆட்டையை போட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸுமே வந்து தொலைஞ்சு போயிருக்கும். இப்போ அந்த பாக்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுனால ஓனர்கிட்ட போய் சொல்லும்போது ஓனர் என்ன பண்ணுவார், அது என்ன தெரியுமாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அது பெரிய குக்கைண்டா அது இதுன்னு பேசி எனக்கு இந்த அமௌண்ட்டை நீ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உன் காதலியை விடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காதலியை வந்து கடத்தி வச்சுக்குவார். இப்போ ஜிவிக்கு ஒரு பெரிய டிமாண்டு. என்ன டிமாண்டு அப்படின்னா, எப்படியாவது வந்து இந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்ச ரூபா ரெடி பண்ணும். ஸோ இது ஒரு பக்கம். இதற்கு வந்து அவருடைய நண்பரான ரமேஷ் திலக்கு சேர்த்துக்கிட்டு எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணுறது, இந்த பார்சலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ இது ஒரு பக்கம் கதை, இது ஒரு பக்கம் கதை. இன்னொரு பக்கம் பிந்து மாதவி, லிங்கா அப்படிங்கிற நடிகர் தெரியும் நமக்கு. அவர் சிந்து பாத்து படத்தில் கூட ஒரு வில்லன் நடிச்சிருப்பார். அவர் என்னென்னா பெண்ணுங்களை எல்லாத்தையுமே மிரட்டுறத ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வச்சுருக்காரு. என்ன வேலை அப்படின்னா, அதாவது பிந்து மாதவி வந்து ஃபஸ்ட்டு உண்மையாக லவ் பண்ணும்போது அவங்கள டார்ச்சர் பண்ணதுனால இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்ட நீ ஒய்ஃபாக இருக்க, அதனால் வந்து எனக்கு நீ பணம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கார். அவர்னால இவங்க வந்து பணம்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ இல்லை, எல்லா ஆக்சஸும் அவர்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட இல்லை அப்படின்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் பணத்தை மிரட்டுறதுக்காக மிரட்டுறாரு. இப்போது இந்த 3 டீமும் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது யார் அந்த குழந்தையை கடத்தினாங்க, எதற்காக குழந்தையை கடத்திருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற சொல்கிறது தான் கதை. இது தமிழ் சினிமாவில் அடித்து துவைச்ச கதை தான். பொதுவாகவே வந்து அடித்து துவைச்ச கதைப்பா அப்படின்னு நம்ம ஈஸியாக கடந்து போயிடுவோம். ஆனால் அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை வந்து உட்கார வைக்கும். தெரிஞ்ச கதை தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒன்று. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த படத்துடைய டேரக்டரான மாறன ஒரு விஷயத்தில் பாராட்டி ஆகும். என்னென்னா, இது வந்து ஒரு க்ரைம் சப்ஜெக்டை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த க்ரைம் சப்ஜெக்டை எடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து தேவையில்லாமல் அங்கங்கே காமெடி அது இதுன்னு சொல்லி புகுத்தி அந்த படத்தை கருணை கொலை பண்ணாமல் இதுதான் லைனு, இந்த லைனுக்குள்ளே தான் நாங்கள் இந்த படம் பண்ண போகிறோம், இந்த படம் இதுதான் நோக்கிய பயணத்தில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கிளாரிட்டிலேயே இந்த படத்தை அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறாரு. இதனால் என்னென்னா, இது தெரிஞ்ச கதை, இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலுமே நம்ம இந்த படத்தை உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அதில் நடந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக ஆக்ட்ரஸோட நடிப்பை பற்றி நம்ம ரொம்ப பேசியே ஆகணும். பொதுவாக ஜிவி பிரகாஷோடைய நடிப்பு வந்து எப்படின்னா, ஒரு யதார்த்தத்துக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் ஒன்று அண்டர் பிளேயாக இருக்கும், இல்லை ஓவர் பிளேயாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து டேரக்டர் சொல்லிட்டாரு போல், நடிக்கவே நடிக்காதீங்க சார், அதுவே போதும் சார் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு போல். ஸோ சினிமா லாங்குவேஜில் நடிக்கவே நடிக்காதீங்கன்னா யதார்த்தமான நடிப்பு, ஷட்டில் மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு மெத்தட் ஆக்டிங் அவர் நடித்ததுனால என்னவோ தெரியல, படம் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் எங்கேயுமே ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. அந்த கேரக்டரை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே அங்கே பில்டப்பும் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த கதை எல்லாமே அதுக்கு அந்த லைனுக்குள்ளேயே வந்து லைன் அண்ட் லென்த்துக்குள்ளேயே அழகாக இருக்குது. ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்கார். தேவையில்லாமல் ஸ்ரீகாந்த் இடையில ஒரு பஞ்சாயத்தில் மாட்டி அவ்வளோ கஷ்டத்துக்கு அனுபவிச்சு இப்போ ஒரு ஆண்டி சீட் போயிட்டு வெளில வந்து நேற்று கூட திருப்பதி போயிட்டு வந்தார் மனுஷன்.
நல்லா இருக்கிற ஸ்ரீகாந்துக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தோணுச்சு. அது நல்லா போச்சு. பிந்து மாதவி தான் கடைசி வரைக்கும் நடிக்கவே இல்லை. அந்த அம்மா கொஞ்சம் நடிச்சிருந்துருக்கலாம், ஒன்றும் ஓவர் ஆக்டிங் இது இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் வைஸுமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான். படத்தில் வந்து அந்த மியூசிக் வைஸும் இல்லை. படத்தில் வந்து ரெடின் கிங்ஸ்லி அப்புறம் இவங்க 2 பேரோட காமெடி கொஞ்சம் ஒக்கட்டாக இருந்தாலும் பெருசாலாம் ஒன்றும் மெனக்கட்டுற மாதிரி இல்லை. என்ன இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய என்ன சொன்னால், தெரிந்த கதை, தெரிந்த திரைக்கதை, தெரிந்த வசனம், எல்லாமே தெரிந்த அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்குள்ளேயே எல்லாமே முடிச்சு போட்டு இருந்ததுனால நமக்கு என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த படம் அப்படிங்கிற ஒரு அயற்சியிலே தான் பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு விஷயம், இந்த திரைக்கதையை கையாண்டிருக்கிற விதம், இதோட ட்ரீட்மெண்ட்டு, இதுக்காக வேணால் இந்த ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.